அருமை சொந்தங்களே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் எல்லோரும் கூட உங்களுடைய நேரத்தை குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு சமுதாய பிரச்சனைக்காக இங்கே வந்துட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு மரத்துல ஒரு காய் கனியான பிறகு அந்த கனி மரத்திலிருந்து கீழே விழுந்தாக வேண்டும். இது உலகத்தினுடைய இயற்கையினுடைய நியதி. தமிழகத்தில் இன்னைக்கு 38 மாவட்டங்கள் இருக்கிறது. கடைசியாக 2020 மயிலாடுதுறை மாவட்டம் 38வது மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 வருடம் 10 மாத காலத்துல அந்த 38 மாவட்டத்துல கூடுதலாக ஒரு மாவட்டமும் கூட சேர்க்கப்படவில்லை. பல ஆண்டு காலமாக இந்த பகுதியினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு பாலதண்டாயுதபாணி சுவாமி முருகபெருமான் இருக்கக்கூடிய அந்த மண், உலகம் முழுவதும் பழனி என்று சொன்னால் தெரியாதவர்கள் தமிழினத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெயர். பிறந்த குழந்தையிலிருந்து வயதான முதியவர் வரை தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாளாவது பழனியில முருகபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று வரக்கூடிய பக்தாதிகள் தினமும் 40,000 பேர் வெளியூரிலிருந்து பழனியில முருகபெருமானை மட்டும் பார்ப்பதற்காக வருபவர்கள். அது சனி ஞாயிறு இந்த 2 நாட்கள்ல 60,000-ஆக பெருமளவுல பக்தர்கள் வரக்கூடியவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி பழனியில் இருக்கக்கூடிய முருகபெருமானுடைய கோவில் வருமானம் உண்டி மூலமாக வருவது, உண்டியில் பணம், மக்கள் உள்ள போடக்கூடிய தங்கம், வெள்ளி, கோவில்ல விற்கக்கூடிய பலவிதமான விஷயங்களுக்கெல்லாம் வரக்கூடிய பணம், ஏன் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய முடி காணிக்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா பழனி கோவிலுடைய ஆண்டு வருமானம் என்பது 220 கோடி ரூபாயை தாண்டக்கூடிய தமிழகத்தினுடைய வருமானத்துல மிகப்பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய பழனி கோவில். பக்கத்துல சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஒரு ஆண்டுக்கு 25 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரை காலத்தை பொறுத்து அத்தனை நண்பர்கள் வெளியே இருந்து வரக்கூடிய கொடைக்கானல் பகுதி. எதை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் கூட பழனி வேறொரு மாநிலத்தில் இந்தியாவில் இருந்திருந்தால் இந்நாள் அது ஒரு மாவட்டமாக நிச்சயமாக பிரித்தெடுத்திருப்பார். இத்தனை ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்தும் தொடர்ச்சியாக பேசியும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக இதை மாவட்டமாக பிரிப்போம் என்று சொல்லியும் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தும் கூட இந்த போராட்டத்தை இந்த நேரத்தில் நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, பெரிய அளவில் பெண்கள் வந்திருக்கின்றார்கள், விவசாய பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாயங்காலம் வந்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, தமிழகத்தில் 39 மாவட்டமாக ஒரு மாவட்டம் வர வேண்டும் என்றால் முழு தகுதியும் இருக்கக்கூடிய அந்த பழனி வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய போராட்டம் என்பது ஆளும் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இருந்தாலும் கூட நம்முடைய போராட்டம் எல்லா அரசியல் கட்சிக்கும் கூட ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு பிறகு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வருகின்ற 30 நாட்களுக்குள்ள மார்ச் 5ஆம் தேதிக்கு முன்பாகவே பழனியை ஒரு மாவட்டமாக அறிவிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லை என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற தகுதியை கூட அவர்கள் இழந்து விடுவார். போட்டியிடுகின்ற தகுதியை கூட எப்பவுமே கேட்பாங்க, எதுக்கு மாவட்டமா கொடுக்கணும். எனக்கு நீங்க பாருங்க, தமிழகத்தினுடைய 38வது மாவட்டமாக பிரிக்கப்பட்ட மயிலாடுதுறையை பொறுத்தவரை 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி, பூம்புகார், சீர்காழி 3 சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம். அதற்கு முன்பு பிரிக்கப்பட்ட மாவட்டத்தை பாருங்க, அரியலூர். அரியலூரை பொறுத்தவரை 2 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர், ஜெயங்கொண்டம். பெரம்பலூர் மாவட்டத்தை பாருங்க, 2 சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டம் பெரம்பலூர், குன்னம் 2 சட்டமன்ற தொகுதி. ஆனா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 சட்டமன்ற தொகுதி. தமிழகத்துல அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சில மாவட்டத்தில் திண்டுக்கல்லும் ஒன்று.
நம்முடைய பழனியாக இருக்கட்டும், வேடசந்தூராக இருக்கட்டும், ஒட்டஞ்சத்திரமாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், ஆத்தூராக இருக்கட்டும், நிலக்கோட்டையாக இருக்கட்டும், 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவட்டம். பழனியில் இருந்து திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறத்தாழ 75 100 கிலோமீட்டர். ஒரு கிராமத்தை பொறுத்து அவ்வளவு. நியாயமான நேர்மையான ஒரு கோரிக்கைக்காக இங்க எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு உருவாகணும். ஒரு மாவட்டம் என்றால் காவல்துறை கண்காணிப்பு பொழுது அந்த மாவட்டத்தினுடைய அந்தஸ்து என்பது ஒரு தனிப்பட்ட அந்தஸ்தாக இருக்கு. 1979 காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு பிரிக்கப்பட்டது. அன்னைக்கு ஈரோடு பிரிச்சாங்க. ஈரோட்டுக்கு அன்னைக்கு ஒரு தனி அடையாளம் வந்துருச்சு. மஞ்சள் மாநகரம், அதிகப்படியான விவசாயிகள் செய்ய இருக்கக்கூடிய இடம், சிறு குறு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடம். அன்னைக்கு ஈரோட்டுக்கு ஒரு மகத்துவம் இருந்தது. 2009 கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் பிரிச்சாங்க. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 80,000 கோடி பின்னலாடை உற்பத்தி மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நகரமாக திருப்பூர் மாவட்டம் இருக்கு. அதன் பிறகு சேலத்திலிருந்து 1997 நாமக்கல் பிரிக்கப்பட்ட பொழுது போல அன்னைக்கு நாமக்கல் சின்னதா இருந்து இன்னைக்கு நாமக்கல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் நகரமாக உருவாகி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பழனியை பொறுத்தவரை அடுத்த கட்டம் வளர்ச்சி இந்த மாநகரத்திற்கு வேண்டும். ஒரு மிகப்பெரிய கோவில் மட்டுமல்ல, கொடைக்கானல் இருக்கக்கூடிய சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் எல்லாம் வளர்ச்சியில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். தமிழகத்தினுடைய 39வது மாவட்டமாக பழனி பிரிக்கப்பட வேண்டும் என்பது நியாயமான நேர்மையான ஒரு கருத்து. அருமை சொந்தங்கள், இது ஏன்னா நாமளும் மற்ற அரசியல் கட்சியை போல மேடை போட்டு மாவட்டம் மாவட்டம் என்று சொல்வதை விட எதற்காக அந்த மாவட்டத்தை பிடிக்க வேண்டும் என்று சாத்தியக்கூறுகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம். அதனால் நம்ம யாரை எங்கே பார்த்தாலும் கூட, எந்த அரசியல் கட்சி தலைவரை பார்த்தாலும் கூட தேர்தல் வாக்குறுதி மக்கள்கிட்ட நாங்க வர்றோம், வண்டி வரும், நேரா வருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சகோதரி கனிமொழி இருக்கிறாங்க அந்த குழுவினுடைய தலைவியாக. அவர்கள் வந்தாலும் கூட உங்களுடைய முதல் கோரிக்கை என்பது நீங்க மார்ச் 5ஆம் தேதிக்கு முன்னாடி பழனி மாவட்டத்தை பிரிச்சு கொடுங்க. இல்லை என்றால் நம்முடைய ஆட்சி ஏப்ரல் கடைசியில் தமிழகத்தில் வரக்கூடிய நம்முடைய ஆட்சி அது பழனியை கொண்டு வரத்தான் போறோம். இதெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் நேரத்திலேயே இந்த கவனிப்பு கூட்டத்தை போடணும். 5 வருட காலமும் கூட போட்டுக்கிட்டே இருக்கும். பழனியை சார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் இணைந்து இன்னைக்கு இதை செய்யணும். பொதுமக்களை ஒன்றாக ஒருங்கிணைக்கணும். கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாளை காலை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அது தினமும் காலையில முதலமைச்சர் அவர் அந்த நுண்ணறிவு கொடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை படிப்பாரு வீட்டில். அன்னைக்கு படிப்பாரு, பழனியில் நேற்று கூட்டம் போட்டிருக்கிறாங்க, இத்தனாயிரம் பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, மக்களுடைய கோரிக்கை இருக்குன்னு எல்லோருக்கும் அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக பழனி மாநகரத்திலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்கள், அதனால் நேரத்தை ஒதுக்கிவிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சொந்தங்கள், இன்னொரு விஷயத்தை பாருங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதியில 10ஓடு 11ஆக பழனி இருக்கின்ற காரணத்தினால தினமும் 40,000 பேருக்கு மேல முருகபெருமானை தரிசிக்க வர்றாங்க. ஒரு கோவில் நகரம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது குப்பை நகரமாக மட்டும்தான் இருக்கிறது. கோவில் நகரம் என்கின்ற பெயரையே நம்ம பயன்படுத்த முடியாது. நான் சொல்லிங்க, மத்திய அரசுடைய ஆய்வு சொல்லுகிறது 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்தை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது பட்டியல் போடுறான். 50,000 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்துல பழனி இந்தியாவுடைய 585வது இடத்துல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கேளுங்க சொந்தங்கள். 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரம் பழனி. சுத்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் 585வது இடத்துல இருக்கு. அப்ப 584 நகரங்கள் பழனிக்கு முன்னாடி இருக்கிறாங்க சுத்தத்துல. இவங்க என்ன மெயின்டைன் பண்றாங்க, என்ன நிர்வாகம் வச்சிருக்கிறாங்க, என்ன ஆட்சியாளர் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வரி பணம் ஒரு கோவில் இருந்து மட்டும் 220 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம். பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுடைய மொத்த சொத்து அரசாங்க புள்ளி விவரப்படி 1530 கோடி ரூபாய் கோவிலுடைய சொத்து மட்டுமே. என்னங்க மெயின்டைன் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் கூட ஒரே ஒரு விடிவெள்ளியாக வர வேண்டும் என்றால்
அதிகாரிகள் இந்த இடத்துல வந்து உட்காரணும் ஐயா. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லுவார். ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கணும். மக்கள் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் போய் ஆட்சியரை பார்க்கணும்னா நியாயமான ஒரு மனு இருந்தா கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஏழை மக்கள் வரணும், விவசாய பெருமக்கள் வரணும். அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஆட்சியருடைய அந்த மனு நாள்ல போய் நின்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆட்சியர் பக்கத்தில் இருக்கணும். யாரும் முதலமைச்சரை பார்க்க முடியாது. யாரும் இங்க கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, யாருமே அவங்களை பார்க்க முடியாது. கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 நம்பர் 2 அமைச்சராக இருக்கின்றார்களோ தவிர சேவை செய்வதிலே இந்த பழனி பகுதியை சார்ந்த திண்டுக்கல் பகுதியை சார்ந்த 2 அமைச்சர்களும் எந்த பட்டியலுமே இல்லை. இதற்கெல்லாம் பழனியை பொறுத்தவரை ஒரு பெருமை, ஒரு திமிரு, ஒரு முறுக்கு நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பகுதி, இந்தியாவில் எந்த பகுதியாக இருந்தாலும் பழனி கோவில்ல இந்த மண்ணில் அவங்க கால் பட்டு. அப்படி இருக்கும் பொழுது குறைந்தபட்சமாக நீங்கள் கேட்பது ஒரு மாவட்டமா மாற்றி கொடுங்க. இல்ல 3 சட்டமன்றத்தை வைக்க மாட்டோம், 2 சட்டமன்றம் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கு. கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் 38வது மாவட்டத்திற்கு 3 சட்டமன்றம் இருக்கு. திண்டுக்கல்லை பொறுத்தவரை 7 சட்டமன்றம் இருக்கு. 2 5 பிரிங்க, 3 4 பிரிங்க, 2 மாவட்டமா பிரித்தால் 2 மாவட்டமும் வேகமாக வளரும். இன்னைக்கு தமிழகத்தில் நம்பர் 1 மாவட்டம் எதுங்க ஐயா? அந்த மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறனை வைத்து கணக்கு போட்டீங்கன்னா தமிழகத்தினுடைய நம்பர் 1 மாவட்டம் என்பது கோயம்புத்தூர் மாவட்டம். சென்னையை விட சென்னை 3வது இடத்துல இருக்கு. கோயம்புத்தூருடைய மொத்த உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா 1,80,000 கோடி ரூபாய். அந்த மாவட்டத்தினுடைய மொத்த உற்பத்தி திறன் என்பது 1,80,000 கோடி ரூபாய். 1212 கல்லூரிகள் கோவை மாவட்டத்துக்குள்ள இருக்கு. உற்பத்தி திறன்ல நம்பர் 1 ஐயா. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் 37,700 கோடி ரூபாய். கோயம்புத்தூர் 1,80,00,000, திண்டுக்கல் 37,000 கோடி. ஒரு அரசுடைய கவனம் எப்படி இருக்கும்? முதல்ல இருக்கக்கூடிய மாவட்டத்தை இன்னும் மேல கொண்டு போகணும், பின்னாடி இருக்கக்கூடிய மாவட்டத்தை முதல்ல கொண்டு வர்றதுக்காக யோசிக்கணும். 7 சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்தை 2ஆக உடைத்து 2 மாவட்டத்திற்கும் தனித்தனி அதிகாரிகளை போட்டு அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை வேகப்படுத்துவதற்கு மட்டும்தான் யோசிக்கணும். கலைஞர் கருணாநிதி எங்க பிறந்தாரு மாவட்டம், எங்க வாழ்ந்தாரு மாவட்டம். கலைஞர் கருணாநிதி ஐயா எங்கெல்லாம் சட்டமன்றத்தில் போட்டியிட்டாரோ மாவட்டம். இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாவட்டங்களை பிரித்திருக்கின்றார்களோ தவிர அங்க இருக்கக்கூடிய உற்பத்தி திறனும் அந்த மக்களுடைய கோரிக்கையும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சியும் இந்த அடிப்படையில் விஞ்ஞான ரீதியில எந்த மாவட்டமே பிரிக்கப்படவில்லை அருமை சொந்தங்கள். அதனால் திண்டுக்கல்லை பொறுத்தவரை உற்பத்தி திறன் கோடி ரூபாய். இது 2 பொழுது 20,000 கோடி 17,000 கோடி இருக்கு. 20,000 கோடி உற்பத்தி திறனை எப்படி 1,00,000 கோடி ஆக்குவது? அவங்க அரசு அளவுக்கு தகுதியானவர். அவங்க அரசு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர், என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. காலையில வாக்கிங் போறாரு, யாராச்சும் வாக்கிங் போகும்போது ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா அப்படியே கப்புன கோயிலுங்கிற மாதிரி முதலமைச்சர் அமைச்சு ஒரு போட்டோ ஷூட்டிங் எடுத்து போட்டுருவார். முதலமைச்சர் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்கால டிக்கெட் வாங்கி காலையில வாக்கிங் பண்ணி ஒரு கண்ணில் பட்டா மட்டும்தான் உண்டு. அதை தவிர முதலமைச்சரை சாமானிய மனிதர் எங்க போய் பார்க்க முடியுங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களை குற்றம் குறைகளை எங்கே சென்று சொல்ல முடியும்? ஆனா இந்த பகுதியினுடைய 2 அமைச்சர்கள் அங்க பெரியசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். இங்க ஒட்டஞ்சத்திர தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் இருக்கின்றார்கள். மக்கள் பிரச்சனையை கடைசியா 2 பேர் எப்ப பேசுறீங்க பார்த்தீங்க? அங்க இருக்கக்கூடிய ஐபி திண்டுக்கல் பெரியசாமி அவர்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அவர் கேட்ட இலாக்கா கொடுக்கவில்லை என்பதற்காக சென்னையில ஒரு தனியார் ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்கேயே தங்கியிருந்தார். உண்மையை நான் சொல்றேங்க. முதலமைச்சருக்கு சவால் விட்டார். எனக்கு இந்த இலாக்காவை மாற்றி கொடுத்தா தான் நான் திண்டுக்கலுக்கு போவேன் என்று சொல்லி சென்னையில ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்கேயே தங்கிட்டு இருந்தார். அரசு ஒதுக்கிய வீட்டுக்கு கூட போல ஐபி அங்கேயே இருந்தார். இலாக்கா மாற்றிய பிறகுதான் முதலாக திண்டுக்கலுக்கு ஐ பெரியசாமி வந்தார். இவங்களுடைய ஆசை என்பது பதவிக்கு வந்திருப்பது மக்களுக்கு சேவை செய்ய என்பதற்காக. நான் இவ்வளவு சீனியர், அப்ப எனக்கு இந்த பதவி கொடுக்கலாம். செந்தில் பாலாஜி நேற்று வந்தவனுக்கு சாராய துறை கொடுத்தா அவன் அவ்வளவு கொள்ளையடிப்பான். நான் 40 வருஷம் ஆட்சியில் இருக்கிறேன், எனக்கு சின்ன துறையை கொடுத்தா நான் எப்படி கொள்ளையடிப்பேன்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா கொள்ளையடிப்பதற்கு பெரிய மந்திரி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிக்கும். அவங்க எப்படி மக்களுடைய பிரச்சனையும் அக்கறை எடுத்து நல்ல கல்வி ஆதாரத்தை கொடுக்கணும், இந்த மாவட்டத்தை வளர்த்தணும், உற்பத்தி திறனை பெருக்கணும், தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். இளைஞர்கள், பழனியை சார்ந்த இளைஞர்கள் எங்கெல்லாம் வேலைக்கு போறாங்க, பெங்களூர் போறாங்க, சென்னை போறாங்க.
இந்தியா முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்தியாவிலிருந்து அத்தனை பேர் பழனிக்கு வர்றாங்க. அதனால அருமை சொந்தங்களை, இந்த முறை இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர மறுபடியும் 5 வருஷம் போராடுவோம், மறுபடியும் 2027 போராடுவோம், மறுபடியும் 2031 சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது மறுபடியும் கவன ஈர்ப்பு கூட்டம் போடுவோம் என்கின்ற கூட்டம் இதாக இருக்கக்கூடாது. இந்த முறை இந்த போராட்ட நிறைவுக்கு வரணும். மிக ஆக்ரோஷமாக களத்தில் இருக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாள் அறிவிப்பதற்கு முன்பாகவே பழனி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக ஒருங்கிணைப்பாக நாம் இருக்கிறோம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நம்முடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கக்கூடாது. பொதுமக்களும் அதிக அளவில் பங்கேற்கும். இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் துவங்கும் பொழுது பொதுமக்கள் நீங்க கையெழுத்து போடும். ஒரு முதலமைச்சருக்கு தெரியணும், பழனியை பொறுத்தவரை 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டாங்க, 10,000 பேர்த்துல கையெழுத்து வாங்கினாங்க, முடியக்கூடாது. அதனால பழனி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்க பங்கு பெறணும், கையெழுத்து போடணும். இந்த கையெழுத்து போட்டு முடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆண்புமிகு ஆளுநரை அவரை சந்தித்ததை கொடுக்கலாம். ஆனால் முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கணும், இத்தனை மக்கள் கையெழுத்து போடுறாங்கன்னா அவங்க கோபமா இருக்கிறாங்க. ஐயா, இந்த பழனி முருகனை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் வேலையா இருக்கு. இங்கே 2024 பழனியில அனைத்துலக முருகர் மாநாடு போட்டாங்க. இங்கேயே போட்டாங்க. எதுக்கு முருகர் மாநாடு போடுறீங்கன்னா, ஐயருக்கு அமாவாசைக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நீ எதுக்கு முருகனை கூப்பிடுறீங்கன்னா, இல்ல இல்லை நாங்க முருகபெருமான பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம். அந்த அனைத்துலக முருக மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. நாங்கள் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 143 முருகன் கோயிலை புனரமைப்போம். எதுக்கு 143 தெரியாது, துர்காமா சொல்லியிருப்பாங்க. 1 கூட்டல் 4 கூட்டல் 3 போட்டா 8 வருது. ராசியான நம்பர் 143 போடுறோம். அப்படித்தான் அரசாங்கத்தில் பாதி பேர் நம்பர் எழுதுறாங்க. எதுக்கு 143 கோயில் யாருக்கு தெரியாது. 143 கோயிலுக்கு 50 கோடி ரூபாய் முருகன் கோவிலுக்கு பணம் கொடுத்து புனரமைப்போம். இதுவரை ஒரு கோவிலுக்கு 1 ரூபாய் கொடுக்கப்படவில்லை. திமுக 2021 தேர்தல் வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழகத்தில் கும்பாபிஷேகத்திற்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய் புனரமைப்பதற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் ஒதுக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். மாநில அரசுடைய நிதிநிலை அறிக்கை எடுத்து படிச்சீங்கன்னா 2021-22 பூஜ்ஜியம் 1 ரூபாய் ஒதுக்கப்படவில்லை. 2022-23 பூஜ்ஜியம் 1 ரூபாய் ஒதுக்கப்படவில்லை. 2023-24 30 கோடியே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கினார்கள். 2024-25 51 கோடியே 78 லட்சம். இன்னைக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 82 கோடி ரூபாய் 4 ஆண்டுகளை ஒதுக்கி இருக்கிறார். இன்னும் சில நாட்கள் நிதிநிலை அறிக்கை கொடுக்க போறாங்க. அன்னைக்கு தெரியும் 5வது ஆண்டு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார். 1000 கோடி ரூபாய் இந்து கோவிலுடைய புனரமைக்க கொடுப்போம் என்று சொல்லி வெறும் 82 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்க? ஆனா எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தா இந்த காக்காக்கு மூக்கு வைத்த மாதிரி முதல் ஆளாக சேகர்பாபு அங்க போய் நிற்பார். எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தா போதும், சம்பந்தமே இல்லை. யாரோ பணம் கொடுத்திருப்பாங்க, யாரோ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, யாரோ கொத்தனார் என்ன வேலை பார்த்திருப்பாங்க, ஊருக்காரங்க யாரு கை காலிலையோ விழுந்து அவங்க பணத்தை வசூல் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா சேகர்பாபு கரெக்டா இந்த பள்ளி செவுத்துல ஒட்டுற மாதிரி அந்த கும்பத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார். ஆனால் எந்த ஒரு வாய்ப்பும் கூட திரும்ப நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க போறது இல்லை. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அபாயமணி என்பது நீங்க தேர்தல் அறிவிக்கின்ற நாட்களுக்கு முன்பு என அறிவித்த பிறகு மாநில அரசு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க முடியாது. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணைப்படி அதற்கு முன்பாக பழனி மாவட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக யாராவது பழனி சட்டமன்ற தொகுதியில வேட்புமனு சொன்னாங்க, நீங்க விடக்கூடாது, இரவு போட்டு நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு மோசமாக நாம் இருந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை. சமீபத்தில் பாருங்க, டிஎன்பிஎஸ்சி நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த குரூப் எக்ஸாம் பரீட்சை தான் எழுத முடியும். குரூப் 2 குரூப் 2A அதற்கான பரீட்சை நடக்குது ஐயா. மொத்தமா 9000 பேர் எழுதுறாங்க. 9000 பேர் பங்கு பெறக்கூடிய பரீட்சை. சென்னையில 3 சென்டர். பிரசிடென்சி காலேஜ் போறவங்க மாத்தி ஹால் டிக்கெட்ல எம்ஏவி வைஷ்ணவ கல்லூரி போய், எம்ஏவி வைஷ்ணவ கல்லூரி போறவங்க ஹால் டிக்கெட்டை மாத்தி பச்சையப்பாக்கு போ. 9000 பேருக்கு நீ ஹால் டிக்கெட் கொடுக்கணும். 3 IAS அதிகாரிகள், ஏகப்பட்ட அதிகாரிகள் டிஎன்பிஎஸ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு போர்டு இருக்கு.
டிஎன்பிஎஸ்சி என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளைஞர்கள் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நான் பரீட்சை எழுதி என்னோட பேப்பரை யாரும் நேர்மையா திருத்தி பணம் வாங்காம எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் என்பது டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் எழுதுற பேப்பரை நேர்மையா படிப்பாங்க, நேர்மையா மார்க் போடுவாங்க, எனக்கு வேலை கிடைக்கும். முதலாக சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சை நிறுத்தி வைக்கப்பட்டது 2 நாட்களுக்கு முன்பு. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதலாக இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருக்கு. அதான் நான் ஸ்டாலின் ஐயா கேட்கலான்னு இருக்கிறேன். ஐயா, நீட் பரீட்சை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க இத்தனை நாளா சொன்னது நீட்டை நிறுத்துது. நீட்டை நிறுத்தினாச்சு சில பேர் சந்தோஷப்படுவாங்க. டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை நடத்த முடியல. அதன் பிறகு நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல். இன்னைக்கு பழனியை நான் சொன்னது 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர். இந்தியாவில் 585வது இடத்துல சுத்தத்தில் இருக்கு. நம்ம விட 584 நகரம் முன்னாடி இருக்கா. அப்ப நகர்ப்புற நிர்வாகம் அவங்களுடைய வேலை. நகர்ப்புற நிர்வாகம் என்ன வேலை செய்யறாங்க பார்த்தா, அந்த துறையினுடைய அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக 3 ஊழல் புகாரை இடி என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. 888 கோடி ரூபாய் நீங்க பணம் வாங்கிக்கிட்டு நீங்க வேலை கொடுத்தீங்க. அதுல 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. நகர்ப்புற நிர்வாகத்துல குடிநீர் வழங்கல் துறையில இன்ஜினியர் யாரையெல்லாம் ரெக்ரூட் பண்ணீங்களோ கடந்த 4 ஆண்டுகள்ல இத்தனை பேரிடம் பணம் வாங்கி கொண்டு 45 லட்சம் ரூபாய் வரை வாங்கியிருக்கிறார். 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ஜினியர் பணம் வாங்கி வேலை போட்டிருக்காங்க. அதிலே பெறப்பட்ட லஞ்சம் மட்டுமே 888 கோடி. நகர்ப்புற நிர்வாகத்துறையில பணி செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் அவர்களுக்கு கமிஷன் வாங்கி பில்ல ரிலீஸ் பண்றதுக்கு 1020 கோடி ரூபாய். அரசு பணியாளர்களை நகர்ப்புற நிர்வாகத்துறையில பணியிடை மாற்றம் செய்வதற்கு 365 கோடி ரூபாய் ஊழல். இது ஒரே ஒரு துறையில அரசாங்க அதிகாரிகள் இடம் மாற்றுவதற்கு ஊழல், அரசாங்க அதிகாரிகளை ரெக்ரூட் பண்றதுக்கு பணியாளை கொடுப்பதற்கு ஊழல், நடந்த வேலைக்கு அங்க இருக்கக்கூடிய டெண்டர் எடுத்தவங்களுக்கு கமிஷன் கொடுத்து டெண்டர் கொடுப்பதற்கு ஒரு ஊழல். அப்ப அடிப்படையே ஊழலாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு நகரத்தை சுத்தமாக வைப்பதை பற்றி இவர்கள் யோசிப்பார்கள். ஊழல் என்பது எல்லா இடத்திலும் பரவி கிடக்கும். ஒரு போட்டி பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியும். பழனி என்பது தமிழகத்தை இந்தியாவை பெருமை பேரை சொல்லக்கூடிய நகரமா இருக்கும். திருப்பதிக்கு போங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. திருப்பதிக்கு போங்க, இன்னைக்கு திருப்பதியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்காங்க. நாம் முடி காணிக்கை கொடுத்திருக்கின்றோம். அந்த முடியினுடைய விற்பனை மட்டுமே 165 கோடி ரூபாய். திருப்பதி தேவஸ்தானம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எவ்வளவு வருமானம் பார்த்துக்கலாம். பழனியை பொறுத்தவரை எங்கேயுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆட்டையை போட்டாலும் சொல்ல மாட்டாங்க. 220 கோடி வருமானம் என்று கணக்கு போனா 30 ஆட்டையை போட்டு தனித்தனியா வாங்கி மொத்தமா சேர்த்துனா தான் 220 கோடி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கும் பொழுது கோவில் வருமானம்னா என்னன்னு சொல்லவே கூடாது. கோவில்ல இவ்வளவு வருமானம் வருதுன்னா நம்ம கேள்வி கேட்போம். ஏன்டா 220 கோடி ரூபாய் வருமானம் வருஷத்துக்கு வருது, நீ வசதி பண்ணிருக்கியா, நீ தண்ணி வச்சிருக்கிறியா, ஃபேன் போட்டிருக்கிறியா, நல்ல டாய்லெட் எங்களுக்கு கொடுக்கிறியா? இத்தனை பேர் இந்த ஆண்டு நானும் வந்திருந்தேன், போன ஆண்டு உங்களை போல் வந்திருந்தேன். இத்தனை பேர் நம்ம தைப்பூசத்தன்னைக்கு வர்றோம். இத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. எங்கேயாச்சும் ரோட்ல நடந்து வர முடியுதாங்க ஐயா? செருப்பு போடாம அத்தனை பேர் வர்றாங்க. கண்ணாடி துகள்கள், பியர் பாட்டில், பிளாஸ்டிக் துகள், அத்தனை பேர். தமிழ்நாட்டுக்கு வெளியே கேரளால இருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பழனியை பார்த்து என்ன கையா நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க நம்ம ஊருக்கு. அப்ப நீங்க என்ன கேள்வி வைப்பீங்க? 220 கோடி ரூபாய் உனக்கு வசூல் ஆகுது, அதுல ஒரு 20 கோடியை நீ பழனிக்கு செலவு பண்ணா கூட இந்த நகரம் உயர்ந்து விடுமே. அப்ப உங்களுக்கு டேட்டா கொடுக்க கூடாது. அப்ப 220 கோடிங்கிற டேட்டாவே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உண்டி கலெக்ஷன் 2 மாசத்துக்கு ஒருக்கா 15 கோடி, 3 மாசத்துக்கு ஒருக்கா 18 கோடி. அதை தவிர பழனி கோவில் இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாவுமே உங்களுக்கு கிடைக்காதப்ப எப்படி இருக்கக்கூடிய மக்கள் கேட்பார்கள், என்னுடைய கோவில், என்னுடைய ஊர், என்னுடைய கோவிலுக்கு செலவு பண்ணாம அந்த பணத்தை எங்கே எடுத்துட்டு போறேன். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த முறை இவ்வளவு பக்கத்துல நீங்க வந்துட்டீங்கன்னு விடக்கூடாது. பழனியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய 39வது மாவட்டமாக இது வரணும். இது வரலன்னா இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். நம்ம அண்ணன் கனகராஜனை யாரையாச்சும் பிடிச்சி ஜோசிக்காரன் பிடிச்சி துர்கா மாட்ட ஆமா அந்த பழனியை 39 அறிவிச்சிட்டீங்கன்னா
உறுதியா ஆட்சிக்கு வரலாம்னு சொன்னீங்கன்னா அதை வச்சுக்குவோம். அது கடைசி வழி. இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தியும் பொதுமக்களை சேர்த்தியுமேனா அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படித்தான் இருக்காங்க. கணவரை பொறுத்தவரை கோவில் இல்ல, கடவுள் இல்ல, யாரும் இல்லை. துர்காமா மனைவியை பொறுத்தவரை கோவில் தான் எல்லாம், கடவுள் தான் எல்லாம். ரெண்டு பேர் நமக்கே எவ்வளவு கோபம் வருதுன்னா, கோவில் கடவுள் என்று சொல்லக்கூடிய சொன்னா ஆக்ரோஷமா பேசினா அடுத்த துர்கம்மாவை கிளம்பி கோயிலுக்கு போய் சன் டிவியில காலையில இருந்து அவங்க செல்ஃபில இருந்து ஸ்கூல்ல இருந்து போறதே காட்டி காட்டி போட்டோவா போடுறான். எத்தனை கோயிலுக்கு போறாங்க? வேதம் கூட எனக்கு தெரியாதுங்க, துர்கா மாமாக்கு அவ்வளவு வேதம் தெரியும், எல்லாத்தையும் படிக்கிறான். சாம வேதம், அதர்வ வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதம் எல்லாத்தையும் படிக்கிறான். அதனால நமக்கு குழம்பி போய் நிற்கின்றோம். இவங்க கடவுளை மறுப்புன்னு சொல்றதா, கடவுளை எதிர்ப்பாளன்னு சொல்றதா, கடவுளை நம்பக்கூடியவர்கள் சொல்றான். குடும்பத்துல 2 டிராமாவை போடுறான். இந்த வடிவேலன்னு சொல்ற மாதிரி எதுக்குப்பா வம்பு, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்து மாதிரி கடவுளை நம்பாதான் ஓட்டு வரட்டும், கடவுள் நம்புற ஓட்டு வரட்டும், 2 பேர் 2 பக்கம் போலாம். அதனால் இந்த முறை இந்த பித்தலாட்டத்தை எல்லாம் நாம் நம்பக்கூடாது. அருமை சொந்தங்களை, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். நம்முடைய உற்பத்தி திறன் உயர வேண்டும். பழனியை பொறுத்தவரை ஒரு கோவில் என்கின்ற அடையாளம் இருந்தாலும் அதை தாண்டி பொருளாதார அடையாளமாக பழனிக்கு நம்ம கொண்டு வரோம். நிறைய தொழிற்சாலை வேலை வாய்ப்பு கொண்டு வரோம். இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும். விவசாய பொருட்களுக்கு நல்ல ஒரு சந்தையை இங்கே உருவாக்க வேண்டும். அதையெல்லாம் நம்மளாலதாங்க செய்ய முடியும். பழனியில இவர்களே சொல்லி இருந்தார்கள், 2021 தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா சித்த மருத்துவக் கல்லூரியை துவங்குவோம். பழனியை தவிர வேற எங்குமே சித்த மருத்துவக் கல்லூரியை தொடங்க முடியாது. அதற்கான சரியான இடம் பழனி தான். ஆனா அதையும் பண்ண மாட்டாங்க. மதுரையில எய்ம்ஸ் வரல, மதுரையில எய்ம்ஸ் வரல. எய்ம்ஸ கொடுத்து, ஆனா முதலமைச்சர் இதுவரை எய்ம்ஸ் பக்கம் கூட போனது. பல காக்கா போய் எட்டி பார்த்தது என்ன நடக்குது. ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த பக்கம் கூட போல. நீங்களே சொல்லுங்க, யார் பிள்ளையாக இருந்தாலும் கூட, பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம போய் கேட்போம், அம்மா குழந்தை நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்க கேட்போம். ஆனா தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்துல 1900 கோடி ரூபாய்க்கு மேல பணம் போட்டு மத்திய அரசு ஒரு கட்டிடத்தை எய்ம்ஸ கட்டிட்டு இருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் 10 மாசம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கணும். அதுக்குள்ள முதலமைச்சரை விடுங்க, தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் எட்டி பார்க்கல. ஏன் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக உள்ளூர் அமைச்சர் எட்டி பார்க்கல, திமுக எம்எல்ஏ எட்டி பார்க்கல. ஆனா சட்டமன்றத்தில் கோஷம் போடுவாங்க, எய்ம்ஸ் எப்ப கட்டுவீங்க, எய்ம்ஸ் எப்ப கட்டுவீங்க. அருமை சொந்தங்களே, இந்த வருஷ கடைசியில எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இந்த வருட கடைசியில் இந்தியாவில் புதுடெல்லிக்கு வெளியே 2வது பெரிய எய்ம்ஸாக நம்முடைய மதுரை இருக்க போகிறது. ஆனா இவங்க மனசு வச்சு, இவங்களும் நம்மோடு கை சேர்ந்து, மோடியோடு கை சேர்ந்து, முதலமைச்சரும் உள்ள போய் ஆரோக்கியமான அரசியல் செய்திருந்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். எய்ம்ஸ் நிலத்துல மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி கேட்டு 1.5 ஆண்டுகள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து அனுமதி கொடுத்தாங்க. 1.5 ஆண்டுகள் கழித்து என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படி எல்லாம் செய்ய முடியும், எங்கே எல்லாம் தாமதப்படுத்த முடியும் என்பதையெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு இங்க சித்த மருத்துவக் கல்லூரி கட்டுவோம் என்று சொல்லி ஒரு செங்கலை கூட வைக்கிறார். இந்த ஒத்த செங்கல்காரர் ஒருத்தர் வருவார். பழனியில சித்த மருத்துவக் கல்லூரி என்று சொல்லும், ஒத்த செங்கலை கூட வைக்கிறார். ஆனா தேர்தல் பிரச்சாரத்தப்ப இந்த ஒத்த செங்கல்காரர் வருவாரு, மேல ஏறுவாரு, என்ன நடக்குதுன்னே தெரியாது. காலையில் 2 மணிக்கு படுத்து தூங்குவாரு. சூரியன் போனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு எந்திரிப்பார். அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பேப்பரை கொடுப்பாங்க, எடுத்து படிப்பார். செங்கலுக்கான ஒரு செங்கலை தூக்குப்பார். அவர் கையில பால் டாயில் கொடுத்தா கூட தூக்கி இருப்பார். அவர் கையில எண்ணெய் கொடுத்தா கூட தூக்குவார். செங்கலை கொடுத்து தூக்குனாரு, தூக்கி காமிச்சிட்டார். எதுக்கு தூக்குறோம், எதுக்கு மக்கள் முன்னாடி பேசுறோம், எதற்காக மக்கள் நிற்கின்றோம் என்று தெரியாது. நமக்கு துணை முதலமைச்சர் குடும்பாட்சி என்று சொல்லுகின்றோம். தன்னுடைய மகனை சினிமாவிலிருந்து கடத்திக்கிட்டு வந்து அரசியல் துறை, எம்எல்ஏ, தனியாக கவர்னர் அலுவலகத்துல தனியாக பதவியேற்பு விழா தன்னுடைய மகன். இன்னைக்கு மகனுக்கு முக்கியத்துவம். தங்கச்சி கனிமொழி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே இன்னைக்கு கிளப்பி விட்டார். நீ போய் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி மக்கள்கிட்ட போய் தேர்தல் வாக்குறுதி வாங்கிட்டு வாப்பாங்க. ஏன்னா அவங்க மாணவர்களுக்கு நாம போனா மக்கள் திரும்ப கேட்பாங்க, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினீங்க முதலமைச்சர் கேட்பதற்காக தன்னுடைய தங்கச்சி அனுப்பிவிட்டிருக்கிறார். அவங்களை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டும், அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்.
ஆனால் அருமை சொந்தங்களே, நான் பேசுவது அரசியலாக இருந்தாலும் கூட மிக முக்கியமாக நாம் இங்கே நின்று கொண்டிருப்பது பழனி ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிற்கின்றோம். ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஒரு VAO 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அதை கோழியை பிடிக்கிற மாதிரி 4 பேர் பிடிப்பாங்க. அதை போட்டோ எடுத்து அவரை எப்படி எல்லாம் கவர் பண்ணி 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு, நாங்க எப்படி பிடிச்சோம் காட்டக்கூடிய வேகத்தை KN நேரு அவர்கள் மீது ஏன் காட்ட மாட்டீர்கள் என்று நான் கேட்கிறேன். 888 கோடி ரூபாய் லஞ்சம், 1020 கோடி ரூபாய் லஞ்சம், 365 கோடி ரூபாய் லஞ்சம். ஒரு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நீ காட்டக்கூடிய கோபத்தை, வேகத்தை தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை நம்முடைய காவல்துறை நண்பர்கள் ஏன் KN நேரு மீது அதே மாதிரி சட்டை பிடிச்சிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து ஜீப்ல உட்கார வச்சா தமிழ்நாடு லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக எப்பொழுதே மாறி இருக்கு. அதுதான் அருமை சொந்தங்களே, இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ன சொன்னாலும் கூட நீங்கள் தெளிவா இருக்கணும். உள்ளூர் பிரச்சனை முக்கியம், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை முக்கியம், இந்தியாவுடைய பிரச்சனை முக்கியம். மூன்றையும் சேர்த்து நீங்க யோசிக்கணும். உள்ளூர் பிரச்சனையை தீர்ப்பான், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணப்பா, இந்தியாவுக்கு நல்லது. அது போன்ற அரசியல் சக்திக்கு வாய்ப்பு கொடுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள், அது உறுதியாக நமக்கு தெரியும். நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே பழனியில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சி அமைத்து வரும் பொழுது பழனியை மாவட்டமாக அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தார். அதே வாக்குறுதியை தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா நமக்கு 2021 அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நம்முடைய இடத்துல எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். பழனி தமிழகத்தினுடைய 39வது மாவட்டமா வரணும். யாருக்கும் தொந்தரவு பண்ண வேண்டாம். திண்டுக்கல் மாவட்டத்தை 2ஆக 7 சட்டமன்ற தொகுதி 3, 4, 2, 5ஆக பிரிப்போம். யாருக்கு பிரச்சனை? நம்ம தேவையில்லாம போய் இவங்க மேல கை வச்சா இல்ல நான் கோயம்புத்தூர் இருக்கிறேன், நான் வரல, நான் திருப்பூர் இருக்கிறேன், வரல. யாருக்கும் பிரச்சனை வேண்டாங்க. இங்கேயே 7 சட்டமன்றத்தை 2ஆ பிரிப்போம், 2ஐயும் வளர்ப்போம், 2ஐயும் 1 லட்சம் கோடி கொண்டு போவோம், 2னுடைய உற்பத்தி திறனை வளர்ப்போம். அப்படித்தான் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பாளராகவும் முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் இந்த பழனி கனகராஜ் அவர்கள் வீடு வீடாக சென்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேண்டுகோளை ஏற்று இந்த கூட்டத்தில் தங்களுடைய தொண்டர்களோடு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இன்று கொண்டிருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் நல்லசாமி அவர்களும் அவருடைய தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் வைரமுத்து அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தொண்டர்கள் இன்று கொண்டிருக்கின்றார்கள். மாநில துணை செயலர் அண்ணன் சபரி அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் அல்தாப் ரகுமான் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர் என்று கொண்டிருக்கின்றார்கள். மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் SK பழனிசாமி அவர்களுக்கும், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திருமலை சாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். VHP மாநில செயலாளராக கடுமையாக இந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ST அணியினுடைய மாநில செயலாளர் மஞ்சப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வரவேற்பை நல்கிவிட்டு இங்கே மிக அற்புதமாக நம்மை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச்செயலர் அருமையான செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழனி நகரினுடைய தலைவராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அண்ணன் அனந்தகுமார் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய தலைவர் பழனி கிழக்கு பிரகாஷ் அவர்களுக்கும், ஒன்றிய தலைவர் பழனி மேற்கு கவிதா சிவகுமார் அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் ரஞ்சிதம் அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் மதன்குமார் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் ஆனந்த் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் ஜெய் கணேஷ் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் ஸ்ரீகலா பரமேஸ்வரி அவர்களுக்கும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியின் அற்புதமான தொண்டர்களுக்கும், நன்றியுரை வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்களுக்கும், மிக முக்கியமாக சகோதரிகள் இங்கே நேரத்தை கொடுத்து அதை பற்றி கவலைப்படாம நிகழ்ச்சியை முடித்துவிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் பரவாயில்லை வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பாதத்தை தொட்டு வணங்க என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் என்று கொண்டிருக்கின்றார், பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கின்றார்,
இந்த கடையில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாமே கடையிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய காதுகளை கொடுத்து அவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை, குறிப்பாக காவல்துறை நண்பர்கள் நமக்கு அனுமதி அளித்து பாதுகாப்பு கொடுத்து இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் எதையும் பொருட்படுத்தாம ஒரு நல்ல காரியத்துக்கு தானே கூட்டம் பெறாங்கன்னு நமக்காக இடம் கொடுத்த பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த போராட்டத்தை இந்த முறை வெற்றியோடு முடிப்போம் என்று சொல்லி மனதை கொஞ்சம் கூட தளர விட்டுறாதீங்க. இதே ஆக்ரோஷத்தோடு இருங்க. இந்த கையெழுத்து இயக்கத்தை முழுமையாக பங்கு பெறுங்க. பழைய நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கையெழுத்து போடுங்க என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.